Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவுடைய 7.5 ரிசர்வேஷன் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோவை கண்டக்ட் பண்ணியிருக்கேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸுடைய கட் ஆஃப் வந்து தெரியுது. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் 4 டைப் ஆஃப் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த 7.5 ரிசர்வேஷனை பற்றின வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பொறுத்த வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டுமே வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவீங்க. அது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வெளியிட்ட டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 27/6/2024 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆன்லைன் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/6/2024 29/6/2024 2 days டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டைமிங் பார்த்தீங்கன்னா 1/7/2024, அதாவது 2 days கழித்து நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வந்து பேமெண்ட் பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அப்புறம் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கே, அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண அன்றைக்கே போய்ட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். 1 or 2 days வந்து டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து எவ்ரி இயர் நடக்கிற விஷயங்கள். அதாவது பப்ளிகேஷன் கட் ஆஃப் பப்ளிகேஷன் பண்ணதுலேருந்து 1 or 2 days-ல் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும். அதுக்கப்புறம் 1 or 2 days-ல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 or 2 days-ல் வந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் கண்டிப்பாக வராது. நான் அதுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். போன வருஷத்து கட் ஆஃப் தான் இந்த வருஷம் வரேன்னா கண்டிப்பாக வராது. 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து கூடலாம் குறையலாம். ஓகேங்களா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட். இது மெரிட் லிஸ்ட்டுடைய கட் ஆஃபு, இது வெயிட்டிங் லிஸ்ட்டுடைய கட் ஆஃபு. இப்போ வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓசி, செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே கட் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கோ இல்லை பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 96.25 கட் ஆஃப் எடுத்திருந்தால் லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஓகேங்களா, அதே போல் தான் பிசிக்கு, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து தனி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதுக்கு தனி கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கேட்டகரி வைஸ். அதுக்கப்புறம் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து தனி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் அப்ளிகேஷன் போட்டதால் ஒரே கட் ஆஃப் தான் ரெண்டுத்துக்குமே சேர்த்து. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு தனி, பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு தனியான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, இப்போ நான் வந்து பிசிஏ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு பிஏ எல்எல்பிக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இதில் எதில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியே தான் வரும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 96 பாயிண்ட், இதில் 98, இதில் 97 வேரியஸ் ஆகுதியா. இதில் 0.1 0.2 இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் அதே தான். பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் பிசியில் பார்த்தீங்கன்னா 93.50 இருக்குது. அதுக்கப்புறம் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிக்கு தான் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது, பிசி, பிசிஎம். அதே போல் வந்து பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்துட்டு
4 கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மெரிட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சீட்டானது அலாகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து சீட்டானது இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து மொத்தமே வந்து 2024-25 உடைய 7.5 ரிசர்வேஷனுடைய கட் ஆஃப் தான் இது. அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அதுக்கப்புறம் காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டேட் பாருங்கள். காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி ஜூலைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டேட்டு வராது, இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வரும். அப்போனா வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண அந்த வீக்கிலேருந்தே உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெகுலர் கிளாஸ்க்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ரெகுலர் காலேஜுக்கு போகிற மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். தேவையானவங்க பார்த்துங்க. ஆனால் டிஸ்க்ளைமராக என்ன சொல்லிக்கிறேன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த இயர் வராது. 1 or 2 பாயிண்ட் குறையலாம் போடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.